மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். ஹாய், வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு. நான் விஜய் பாரதி. இந்த தர்பூசணி இருக்கான்ல, இவனை வந்து தயவு செய்து வெளியே அனுப்பியே ஆகணும். ஏன்னா இது வேற மாதிரி விளைவுகளை வந்து இந்த பொதுத்தளத்தில் ஏற்படுத்திடும். இது பிக் பாஸுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவே நம்ம சொல்றோம். அவன் உள்ள வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்கான். ஸோ அது இது ஒரு எபிசோட நம்ம பார்த்தோம். இந்த திவாகர் வந்து பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பத்தியா, அதுல வந்து பீப் போட்டாங்க, சைலண்ட் போட்டாங்க. அதை வந்து நம்ம அரோரா வந்து கண்டிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுற, தப்பான வார்த்தை இதுன்ற மாதிரி. இவன் தீண்ட அப்படின்னு வரைக்கும் கேட்குது நமக்கு. ஸோ அது தீண்டத்தகாதவர்கள்கிட்ட நான் பேசணுமா அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான் அப்படின்னு வச்சுங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து பேசினா இங்கே வந்து பிபி டீம், அந்த பிக் பாஸ் டீம் வந்து அலோவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. சரி, அப்படி இல்லைன்னா வந்து அதையே வந்து சைலண்ட் பண்றாங்க, அப்போ வந்து அது தப்பான வார்த்தை தானே அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணுது. ஸோ இவன் பேசக்கூடியவன் தான். இவன் வந்து ஏற்றத்தாழ்வுகளை மனசுல வச்சுக்கணும் தான் எல்லாரையுமே தகுதி தராததை பத்தி பேசுறான். குறிப்பா வந்து கானாவினத்துக்கிட்ட பேசும் போதெல்லாம் இந்த வந்து ரேஞ்சு, லெவலு, தகுதி, தராதரம் இதை பத்திலாம் பேசுறான். இவன் வந்து அந்த சாதிய மனோநிலையில் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது உண்மைங்க. அதனால தான் இவன் வந்து தீண்டத்தகாதவர்கள்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்றான்ற மாதிரி தான் அது அந்த ஒலிக்குது அந்த இடத்துல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் வந்து இல்லை லைவில் வந்து அவன் சொன்னது தீஞ்ச கரிச்சட்டி வாங்கி கூடலாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிறான். அப்படின்னா வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு கிளிப்பிங் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து எது உண்மை அப்படின்னு தெரில. ஸோ இவன் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லியிருந்தான்னா கண்டிப்பாகவே வந்து டீம் வந்து ஒரு 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 நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவனுக்கு எதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தானுங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உள்ள அவ்வளோ கேவலமாக டபுள் மீனிங்கில் வந்து பேசுனாங்க. பார்வதியும் கமருதியும் பேசுனாங்க. ஆபாசமாக நடந்து கொண்ட துஷாரா நரோராவுடைய சீன்ஸ் எல்லாம், அப்புறம் வந்து இரட்டை அர்த்த வசனங்கள் நிறைய போச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் கண்டுக்காமல் நகர்ந்து தான் போச்சு. டிஆர்பி இருக்குது, நமக்கு வந்து வியாபாரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டுக்கணுன்ற மாதிரி பிபி டீம் வந்து இதெல்லாம் நார்மலைஸ் ஆகி தான் போச்சு. அதனால இந்த விஷயத்திலையுமே வந்து இதுல சைலண்டா நம்ம வந்து இந்த பீப் போட்டோம்னா அதை கடந்து போயிடுவாங்க எல்லாரும் அப்படி நினைச்சு பண்ணாங்களா, இல்ல உண்மையிலேயே வந்து அவன் தீஞ்ச கரிச்சட்டி வாயன் தான் சொன்னானா இப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அவன் நல்லவன் இல்லையே திவாகர். ஆமாங்க, இவன் நல்லவன் கிடையாது. ஏன்னா இவன் வெளியிலேயே பாத்தீங்கன்னா சாதிய வன்மத்தோட பேசியிருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து அந்த ஆதிக்க மனப்பான்மை, இந்த ஆணவம், இந்த தற்பெருமை இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து இவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவன் சொல்லலைன்னா கூட அவனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்கிற அந்த புத்தி இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலுமே வந்து கானா வினோத்தை வந்து அவன் அணுகிற முறை, கானா வினோத் வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, சில இடங்கள்ல எல்லாம் மீறது எல்லாமே வந்து கண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிச்சிருக்காங்க. ஆனா திவாகர் வந்து அதுக்கு வந்து எதிராக வந்து அவன் பேசும்போது முழுக்க 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 வந்து கீழே இறக்கி பேசுறது. அவனுக்கு வந்து வேற எதுவுமே தெரியல. அந்த மாதிரி தான் வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்கள மட்டுப்படுத்தி தான் பேசுறான். இன்னைக்கு வந்து டாஸ்க்லயே வந்து பாத்தீங்கன்னா அரோராவெல்லாம் வந்து என்ன சொல்றான், அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போறதுக்கு வந்தது, துட்டுக்காக வந்தது, பணத்துக்காக வந்தது, கனியெல்லாம் வந்து என்ன சொல்றான், நீ எல்லாம் வந்து சமையல் பண்ணி இருக்கிறல, கிச்சன்லயும் வேலை முடியாது, உன்னை தூக்கிடுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரையுமே வந்து விஷயத்துக்கு பேசின்னு இருக்கிறான். இவனமோ வந்து சும்மா வந்த மாதிரி, இவனும் தானே துட்டுக்காக வந்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவன் வந்து கண்டிப்பாகவே அந்த வார்த்தையை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. இது மாற்றி எக்ஸ்தலத்தில் வந்து அந்த கிளிப்பிங் வந்து வந்துட்டு இருக்குது. அவன் பேசலைன்னு ஒன்று வந்துருக்குது, பேசலான்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலுங்க இவன் வந்து கண்டிப்பாகவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணிங்க. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவனை தூக்கி வெளியே போடுங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எரிச்சல் தான் வருது. எப்படி இவனை வந்து இவன் வந்து ஒரு காமெடி பண்றான், இவனை போட்டா ஃபன்னா இருக்கும், சூப்பரா என்டர்டைன்மெண்டா இருக்கும், நீங்க பாருங்கன்ற மாதிரி எங்களெல்லாம் வந்து கட்டாயப்படுத்துறீங்க. கர்மாந்திரம் பூச்சவன் இவனை பார்த்தா காண்டாவுதுங்க. அதுக்காகத்தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஊத்தி மூடிக்கிச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. டிஆர்பியில பத்துக்குச்சுன்னு சொல்றாங்க. அந்த தற்கொலை நாய் பேசுனதை அரோரா மட்டும் தான் கண்டிச்சுது.
இவன் ஏன்னு சொல்லிட்டு அது பஞ்சாயத்தாயி உடனே வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு டாஸ்க் விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து நின்று ரெஜிஸ்டர் பண்றான். தன் பக்கங்கிற தவறு எல்லாத்தையுமே மறைச்சு கேமரா முன்னாடி வந்து ஒரு நாடகம் ஆடுறான். இந்த மாதிரியான வந்து ஒரு ஆபத்தான கோமாளிவன். ஏன் அவன் வந்து சாதி ஏற்றத்தாழ் மட்டும் பேசலையா, பெண்கள் கிட்ட அவன் அபியூஸ் பண்றாயா? காஜி பிடிச்ச நாய் அது. அந்த நாய் இன்னைக்கும் ஒண்ணு பண்ணுச்சு. தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. அவன் ஏதோ நல்லா ஆக்ட் பண்ணிட்டான், ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக திவ்யா கை கொடுத்தா அந்த கையை பிடிச்சி அமைக்கி பேசுறானா. அதுக்கப்புறம் திவ்யாவை கேட்கறாங்க, என்ன நீங்க வந்து கை கொடுத்தா அப்படியே அமைக்கி பேசுறீங்கன்னா ஆசையா இருக்குதுன்றான் பாவன். எல்லாம் ஒரு ஆசைதான், ஆ? எல்லாம் ஒரு ஆசைதான். ஆ? பிக் பாஸ் என்ன ஆச்சு பிக் பாஸ்? உங்களுக்கு ஆசையா இருக்குதுன்றா. ஒரு வாட்டி அரோரா கிட்ட வந்து முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு வேற எங்கேயோ பார்க்கறான். அரோரா சொல்லுது, மூஞ்ச பார்த்து பேசாம வேற எங்கேயோ பார்த்து, வேற எங்க பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியும், வேற எங்கேயோ பார்த்து பேசுறீங்களேன்னு சொல்லுது. அவன் பார்வதியுமே தங்கச்சியா பார்க்கல, வேற மாதிரி தான் பார்க்கறான். அவன் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு அவன் நடந்துக்கிறது இன்னசென்ட் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அதை அட்வான்டேஜா பயன்படுத்தி பண்ற வேலைகள் வந்து ஆபாசமா இல்லையா, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அதை ஒளிபரப்புறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். 3வது சீசன்ல சரவணன் வந்து காமெடியா ஒன்னு சொல்லியிருப்பாப்புல. இந்த வார இறுதியில் கமலஹாசனுடைய எபிசோடு வரும்போது சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஒரு அலசும் போது சரவணன் சொல்லியிருப்பார், நான் கூட பஸ்ல போகும்போது நிறைய பெண்களை இடிச்சிருக்கேன், ஆனா வந்து அதை பின்னாடி தான் வந்து அது தப்பு அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன், ஆனா அந்த நேரத்துல வயசுல நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இதை நீங்க கண்டிச்சிருக்கலாம், சரவணனை வந்து மேற்கொண்டு அந்த கேமை விளையாட வச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இது வந்து பொதுத்தளத்துல பார்க்கப்படும் போது ஒரு தவறான உதாரணத்தை ஏற்படுத்திடும். இந்த பிக் பாஸ் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, இப்படி நீங்க சின்ன வயசுல வந்து இந்த மாதிரியான ஒரு இழிவான செயலை செய்திருக்கீங்க அப்படின்றது இந்த பிக் பாஸுக்கு இழுக்கு. அதனால வந்து நாங்க வந்து சரவணனை வெளியேற்றுறோம்னு சொல்லி கன்ஃபெக்ஷன் ரூமை கூப்பிட்டு அந்த கது வழியா வெளியே அனுப்புற பிக் பாஸ் டீம் தானே நீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ்வளவு கீழ்த்தரமான ஒருத்தனை உள்ள உட்கார வச்சுக்கின்னு அவன் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கின்னு உங்களுடைய வியாபாரத்துக்காக சரவணன் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு இழிவான செயலை செய்திருக்காரு. அதை வந்து இந்த நேஷனல் டெலிவிஷன்ல பதிவு பண்ணதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வெளியமிச்சிங்கல்ல. அப்ப இங்க உள்ள நடக்கக்கூடிய இந்த திவாகர் வந்து நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்க ஏற்புடையதா உங்களுக்கு? ஏன்னா அவன் சாதிய வன்மத்தோட தாங்க கானா வினோத்தை வந்து அவன் பேசுறான். எல்லாரையுமே அவனுக்கு கீழே தாங்க பாக்குறான். அதை விட வந்து தகுதியிலே தராதத்திலே மற்றவங்க கீழே இருக்கிறாங்கன்னு நீ எதை வச்சு நினைக்கிற? நீனா பெரிய கோட்டீஸ்வரனா, இல்லை நீ ரொம்ப அழகானவனா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப நான் வந்து வசதி படைச்சவங்க, நான் ஏன் கூட வந்து ரேஞ்சுக்கு நீங்களாம் இல்லை, நீங்களாம் பிச்சைக்காரனுங்க அப்படின்னு சொல்ல வரியா? நான் வந்து ஒரு பேர் அழகுங்க, எல்லாம் வந்து அசிங்கமாக இருக்கிறீங்க, அழகாவே இல்லை, நீங்கள் என்னை விட வந்து அழகுல குறைவுங்க அப்படின்னு சொல்ல வரியா? ஏங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப அறிவு இருக்குதுங்க, நான் வந்து மெத்த படித்தவங்க, நீங்களாம் படிக்காத தற்குறீங்க அப்படின்னு சொல்ல வரியா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலராக இருக்கிறேங்க, அப்படியே வந்து மாம்பழம் கலரில் இருக்கிறேங்க, நீங்களாம் வந்து அட்டக்கரையிலாக இருக்கிறீங்க, கருப்பாக இருக்கிறீங்க, அட்டக்காக்கா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரியா? எந்த அடிப்படையில் உன்னுடைய தகுதியை நீ வந்து மேலோக்கி மற்றவங்களை வந்து நீ தகுதியில் கீழானவன் அப்படின்றத காட்டுற? அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை. உன்னை விட அங்கே வந்து படித்தவங்க இருக்கிறாங்க, உன்னை விட அழகானவங்க இருக்கிறாங்க, உன்னை விட அங்கே வந்து அதிகம் நிறம் உள்ளவங்க இருக்கிறாங்க, உன்னை விட வந்து அதிகமாக வந்து நடிப்பு திறமை உள்ள அவங்க ஏற்கனவே சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னை விட வந்து வசதியானவங்களும் உள்ள இருக்காங்க. அப்போ நீ எந்த தகுதியை எந்த தராதரத்தை பற்றி எல்லார்கிட்டையும் சண்டை போடும் போது பேசுகிற, அதுவும் வந்து அதிகப்படியாக காணாவினத்துக்கிட்ட பேசுகிற. அப்போ உனக்குள்ள அந்த சாதிய வன்மம் இருக்குதுல்ல, காணாவினத்தை மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து யாரெல்லாம் ஆகலையோ அதெல்லாம் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறான். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கனியை வந்து போயிட்டு என்ன பண்ணுறான், கோல் மூட்டின்றான். கனி அவனுக்கு ஆகலை, ஓகே, கனி வந்து குருப்பிசம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அவனுடைய குற்றச்சாட்டாக இருக்குதுன்னு கூட வைங்க. பின்னாடி வந்து நீ யாரை பற்றியுமே பேசலையா? இந்த தர்பூசணி பின்னாடி யாரை பற்றியுமே பேசலையாமா? எல்லாரும் பற்றியுமே பேசியிருக்கிறான். ஆனால் மற்றவங்க என்னை வந்து பின்னாடி பேசுகிறாங்க, என்னை வந்து பாடி ஷேப்பிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டை அடுக்கிறான். அரோரா மேலே குற்றச்சாட்டு எடுக்கிறான். இன்னைக்கு வந்து டாஸ்கில் வந்து அரோரா வந்து ஏன்னு சொல்லியிருப்பான், அதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னால் தூக்கி விசிறி வச்சுட்டு எனக்கு டாஸ்கே வேணான்னு போகிறான். எதுக்காக பிக் பாஸ் நீங்க வந்து அவனை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? விஜய் சேதுபதி இதை வந்து தொகுத்து வழங்குறீங்களா? உங்களுக்கு கேவலமா கூச்சமா இல்லையா உங்களுக்கு? அவனை வெளியே அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்குது? பிக் பாஸ் வந்து நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோமா? ஐயோ திவாகர் அனுப்பாதீங்க, அவர் வந்து நடிப்பு அறக்க, அவர் போயிட்டாருன்னா நாங்க பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க யாரெல்லாம் அவங்க கிட்ட அழுதாங்களா? இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்தா வெளியே அனுப்புவீங்களா? என்ன கேவலம் இது? இவன் கானா வினோத்தை பார்த்து கரிச்சட்டின்றாங்க. இதெல்லாம் வந்து பாடி ஷேமிங்ல வராதா? வேற்றுமையில வராதா? இவன் வந்து ஏற்கனவே வந்து கானா பாடுறவங்களை பத்தி கேவலமா பேசியிருக்கான், வடச்சட்டி எச்ச இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். இதையுமே வந்து விஜய் சேதுபதி கண்டிக்கல.
இந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்க வந்து என்கரேஜ் பண்ணி உள்ள வச்சிருக்கிறீங்களே பிக் பாஸ், கேவலமா இல்லையா உங்களுக்கு? கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே விக்கி விக்கல்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். அந்த ஆள் வந்து ஒரு சாதிய வன்மத்தோட அதை வெளிப்படையா சொல்ல முடியாம ஒரு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில தான் வந்து அவன் என்னை வந்து பாக்குறான். நான் வந்து ஜாலியா தான் இதை பண்றேன், வெளியில எல்லாம் ஃபன்னா போகுதுன்றதால தான் பண்றேன். ஆனா வந்து அந்த ஆள் வந்து வேற மாதிரி வந்து இதை என்கிட்ட வந்து அணுகுறான், பேசுறான், என்னை வந்து தரம் தாழ்த்தி பேசுறான்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாப்புல விக்கி விக்கல்ஸ் கிட்ட கானா வினோத். இன்னைக்குமே வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும் போதும் இதுதான் சொல்றாரு. விக்கி விக்கல்ஸ் அண்ட் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து என்ன சொன்னார்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி கீழ்த்தரமா பேசுறாருன்னு. சோ வந்து கானா வினோத்துமே தவறு செய்யறாப்புல. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து அதை அருமையா கானா வினோத்துக்கு எடுத்து சொல்லியிருப்பாரு. நீங்க நல்லா சர்க்காசம் பண்றீங்க, அருமையா கலாகிறீங்க, கவுண்டர் கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நீங்க சண்டையா அதை மாத்துறீங்க. நீங்க ஒரு கட்டத்துல வந்து டென்ஷன் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகி அது சண்டையா மாறிடுது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அது ரசிக்கும்படியா இல்ல, உங்க மேலேயே வந்து அது திரும்புது. அதை கொஞ்சம் பாத்துங்க. உங்களுடைய குருநாதன் ஒருத்தர் இருந்தார்ல இங்க, சாண்டி மாஸ்டர் சொல்றாப்புல. சாண்டி உண்மையிலேயே வந்து தேர்ட் சீசன்ல செமையா பண்ணிருப்பாப்புல, ஃபன் பண்ணிருப்பாப்புல. பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, எப்பவாவது உங்க குருநாதர் சாண்டி மாஸ்டர் சண்டை போட்டுருக்காரா பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி பண்ணுங்க நீங்க. சோ கானா வினோத்துக்கு நம்ம அதுதான் சொல்றோம், அந்த மாதிரி அவர் நடந்துக்கணும் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இவன் வந்து எப்படின்னா இவன் வந்து கரெக்டா சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா கானா வினோத் கிட்ட. சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க, விக்ரமும் சொல்லியிருப்பாப்புல. அவர் ஒரு தனியா வந்து ஒரு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் வந்து சூப்பர் ஸ்டார், தான் வந்து ஒரு பெரிய நடிகர், தான் வந்து எல்லாரை விட உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. அந்த ஆளை வந்து புகழ்ந்து பேசினா மட்டும்தான் கூட இருப்பான். அந்த ஆளுடைய தவறுகளையோ அந்த ஆளுடைய ஒரு கிரிஞ்சித்தனத்தையோ அந்த ஆளுடைய கோமாளித்தனத்தையோ சுட்டி காட்டினா, தற்கொலைத்தனத்தை சுட்டி காட்டினா எரிஞ்சு எரிஞ்சு விடுவான், யாருன்னு பார்க்க மாட்டான். இது ஷோ, அதனால கம்முன்னு இருக்கிறான். விஜய் சேதுபதி வந்து வாரம் வாரம் வந்து திவாகர் கிட்ட வந்து அவனுடைய குறைகளை சுட்டி காட்டும் போது அமைதியா நிக்கிறான். காரணம் என்னன்னா இது ஷோ. முடிச்சிட்டு காசு கிசுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேட்டி எடுக்கிட்டான். அவனை விஜய் சேதுபதியே அவன் கலாய்ப்பான், இப்படியே சொல்லுவான். அப்பெல்லாம் நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா ஷோ கொண்டுமேன் தான். விஜய் சேதுபதிலாம் என்னுடைய பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, ஏதாவது அவர் வந்து ஹோஸ்ட்ன்றதால அந்த நேரத்தில் மரியாதை கொடுத்தேன், இப்பெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியமே இல்லை எனக்கு அப்படின்னு கண்டிப்பாவே சொல்லுவான். அவன் அவன் ஒரு உலகத்தில் அவன் ஒரு மனநிலை சரியில்லாதவங்க, இல்லைன்னா மனநிலை சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணுங்க, அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆளை தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டு நீங்க வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க. தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து நீங்க உருவாக்குறீங்க. வெளியில ஏற்கனவே வந்து பிக் பாஸை தடை செய்யணும்னு சொல்லி டிவிகே சார்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து போராடிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்த்தோம். தூக்கி போடுங்க அந்த கோமாளிய, அந்த தர்பூசணியை தூக்கி வெளியே போடுங்க. ஏற்கனவே அவன் வெளியில வந்து எல்லாராலையும் வந்து வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவன் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், அவன் பேசக்கூடிய அந்த தற்கூரித்தனமா ஆணவமா பேசக்கூடிய பல விஷயங்களுக்கு அவனை செருப்பால் அடிச்சு அவனுடைய அந்த இன்ஸ்டா பக்கத்தெல்லாம் முடக்கி அவனை ஓட ஓட விரட்டியிருக்காங்க. அவனை அப்படியே விட்டுருக்கணுங்க. நீங்க தூக்கி உள்ள போட்டு மறுபடியுமே ஒரு ஃபேமை கொடுத்து அவன் வந்து கேமராக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்றுன்னு ரீல்ஸை போட்டு இன்னைக்கு தான் நீங்க ஒரு வேலை பண்ணீங்க. என்னன்னா அவன் வந்து எல்லாரையுமே குறை சொல்றது, ரிஜிஸ்டர் பண்றது. ஸோ அவனுக்கு அதே வேலை, எல்லார பத்தியும் குறை சொல்றது, அப்படியே வஞ்சத்தையும் வன்மத்தையும் உள்ள தேக்கி வச்சுக்கிறது, எப்போ நடந்ததெல்லாம் எடுத்து பேசுறது. ஸோ அப்படி பேசும்போது அந்த கேமரா திரும்பிச்சு பாருங்க, அவன் தூக்கு போட்டு சாவலாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட அவமானம் அவனுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனா அதெல்லாம் வந்து அவனுக்கு பெரிய அவமானம் இல்லை. இதை விட பெரிய 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 அவமானம் அவன் குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் ஊத்தி அவனை அசிங்கப்பத்தி திட்டி அதெல்லாம் பண்ணி கூட அவன் இங்க நிக்கிறான்னா அந்த கூச்சம், மானம், ஈனம், சூடு, சொர்ணம், அவமானம் எதுவுமே அவனுக்கு இல்லை. அவன் மானஸ்தனே இல்லை. ஸோ அந்த கேமரா திரும்பிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த கேமராமேனுக்கு வந்து சல்யூட்ங்க. இதை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு முறையும் ரீல்ஸ் போடும் போது ஆரம்பத்திலேயே அவன் வந்து ரீல்ஸ் போடும் போது அவன் ரொம்ப வந்து எங்களெல்லாம் சாவச்சிருக்கான் பாக்குறவங்கள, பிக் பாஸ் பாக்குறவங்கள. அப்பவே நீங்க வந்து அந்த கேமராக்களை எல்லாம் வந்து திருப்பி இருந்தீங்கன்னா அவன் எங்க போய் ரீல்ஸ் போட்டிருப்பான். ஆனா என்ன ஒண்ணு, உங்களே கழிவு ஊத்திருப்பான். பிக் பாஸே தகுதி தராதல இல்ல, இந்த மாதிரியா நடந்துக்கிற ஒரு தகுதி தராதத்தோட நடந்துக்கணும்ல. கேமரா இப்படி திருப்புறாரு. நான் வளர்றதுல என்னுடைய புகழ், நான் புகழடையதுல என்னுடைய வளர்ச்சியில பொறாம இந்த பிக் பாஸ் டீமுக்கு கேமராவை திருப்பிச்சுன்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா சொல்லியிருப்பான். அவன் ஒரு நல்ல திறமையாளனும் கிடையாது, ஒரு கலைஞனும் கிடையாது, ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது. எந்த அடிப்படையில் இங்க உள்ள வச்சிருக்கீங்க? அவன் கோமாளியும் கிடையாதுங்க. கோமாளி மற்றவங்களை சிரிக்க வைப்பான், மனசு கஷ்டப்படுத்த மாட்டான். இவன் பண்றது வந்து சிரிப்போட கலந்த வெறுப்பு தான் வருது, இல்ல வெறுப்போட கலந்த சிரிப்பு வருது, இதுதான் வருது. இது மாதிரியான ஆளை உள்ள வச்சுக்கிட்டு, ஆனா இவ்வளோ கீழ்த்தரமா அந்த பிக் பாஸ் டீம் போச்சுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வாட்டர்மெலன் ஸ்டார்னு நீங்க வந்து அவனுடைய பேரை மைக்ல போட்டிருக்கீங்க பாருங்க. மைக்கு அந்த பட்டையில, அந்த மைக் பெல்ட்ல. அதோட கேவலம் எதுவுமே இல்லைங்க.
ஏங்க அவனா அவனுக்குள்ள வச்சுக்கினா அந்த வாட்டர் மில்லன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை நீங்க அவன் பேராவே ஆக்கி அதை வர பப்ளிக்கா வந்து நீங்க போட்டு கிரிஞ்சு பண்ணிருக்கீங்க பாருங்க. அங்கவே வந்து இவ்வளவு பெரிய பிக் பாஸ் டீம், பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துல இருந்த அந்த இமேஜ்ன்றது அப்படியே சரிஞ்சு படுத்துக்குச்சு. இந்த மாதிரி கோமாளித்தனம் தற்கொலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன கிண்டல் பண்ணதாங்க செய்வாங்க. வெளியிலயும் அதுதான் மக்கள் பண்ணாங்க. அவன் பண்ணதுக்கு அது பண்ணக்கூடாது, அது பாடி ஷேமிங் ஆயிடும், தொட்டா குத்தம், அந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அவனை வந்து என்ன வேணா செய்யலாம், அவன் திருந்தவும் மாட்டான், என்ன சொன்னாலும் திருந்தவும் மாட்டான், எதையுமே அவமானமாவும் நினைக்க மாட்டான். அவன் வந்து ஒரு உலகத்துல வாழறாங்க, அவனை நீங்க அப்படியே விட்டுருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கேமரா அவன் பேசும்போது ஏன் கேமரா வந்து திருப்பினீங்க? காண்டாவது இல்ல உங்களுக்கு? இந்த ஒரு 38-40 நாள் ஆனதுக்கு அப்புறமா தெரியுதா அவன் கிரிஞ்சி பண்ணிருக்கிறான். ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு எல்லாரையும் தரக்குறைவா பேசி ரிஜிஸ்டர் பண்றான், ரீல்ஸ் போடுறேன்னு எங்க தாலி அறக்கிறான்னு இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? அதனால அவனை வந்து எவ்வளவு அடி வேணா அடிக்கலாம், அடினா கையில இல்ல, அவனை எவ்வளவு வேணா வச்சு செய்யலாம். எந்த மருந்து கொடுத்தாலும் குணமாக்கவே முடியாத ஒரு பைத்தியத்தை பிக் பாஸ் வீட்டுகளை கூட்டின்னு வந்து எங்களை வச்சு செய்றீங்களே பிக் பாஸ், இது உங்களுக்கு நியாயமா? அவன் உள்ள பேசக்கூடியவற்றுக்கு ஒன்றும் இல்லை, 4-5 ரெட் கார்டு இது வரைக்கும் நீங்க குத்துருக்கணும். அவன் எப்போ வெளியே அனுப்பியிருக்கணும். நீங்க அவனை இந்த வாரம் என்ன பண்ண போறீங்கன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.